மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். சென்னை கொளத்தூரில் உள்ள மெரிடியன் மருத்துவமனை மற்றும் மாத தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் நலம் தரும் மருத்துவம். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுபவர் டாக்டர் கௌஷிக் அவர்கள். வணக்கம் டாக்டர். போன நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க டாக்டர். இந்த நிகழ்ச்சியில மக்களுக்கான பொதுவான கேள்விகளை பத்தி பார்க்கலாம். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, நுரையீரல் மருத்துவரை எப்போதெல்லாம் பார்க்கணும், என்ன காரணத்திற்காக பார்க்கணும் டாக்டர்? ஒரு பல்மனாலஜிஸ்ட்ங்கிறது நுரையீரல் மற்றும் சுவாச குழாய் நிபுணர். நாங்க என்னெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, லங் இன்ஃபெக்ஷன்ஸ், மூச்சு திணறல், இரும்பல், சளி இதெல்லாம் வர்றப்போ நீங்க ஒரு பல்மனாலஜிஸ்ட் அணுகிறது நல்லது. மூச்சு திணறல்ன்றது ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு மாடிப்படி ஏறும்போது மூச்சு திணறல் வர்றது ஒரு லங்ஸ் இஷ்யூனாலே வரலாம், ஒரு ஹார்ட் இஷ்யூனாலே வரலாம். மோஸ்ட் காமனாக இது லங்ஸ் இஷ்யூவாக தான் இருக்கணும். இதுக்காக நம்ம பிஎஃப்டி, செஸ்ட் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடலாம். ஓகே சார், உங்களோட விளக்கம் தெளிவாக இருந்தது. இப்போ என்னோட 2வது கேள்வி என்னன்னா, நுரையீரல்ல தண்ணி சேருதுன்னு சொல்றாங்களா டாக்டர், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? லங்ஸ்ல தண்ணி சேர்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. டிரான்சுரேட்டிவ் காஸ், இதுக்கான காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு லிவர் ஃபெயிலியர், ஒரு கிட்னி ஃபெயிலியர்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றும் லங் இன்ஃபெக்ஷன்ஸ், காமனா டியூபர்குலோசிஸ், கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ் லைக் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாத நோய் இதுலெல்லாம் தண்ணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லங் கேன்சர் இதுல கூட சில பேருக்கு லங்ஸ்ல தண்ணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம தண்ணி ஒரு ஊசி போட்டு நீர் எடுத்து டெஸ்ட் காமிச்சாதான் நம்ம இதுக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியும். தேவைப்பட்ட ஒரு தொலை போட்டு தொரஸ்கோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணியும் இந்த லங்ஸ்ல இருக்கிற தண்ணியை ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் தேவைப்பட வரலாம். ஓகே சார், தேங்க்யூ சார் இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு. அப்புறம் குரட்டை விடுவது அப்படின்னு சொல்றது ஒரு அபாயகரமான அறிகுறியா சார்? குரட்டைங்கிறது குரட்டை நோய் அப்படின்னு இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லங்ஸுக்கு மூக்குல இருந்து தொண்டை வழியா காத்து லங்ஸுக்கு போகுது. இதுல ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அப்படின்னா, நார்மலா நம்ம மூச்சு விடுற குழாய் வழியா இதுல ஏதாச்சும் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க நைட்டு தூங்கும் போது நாக்கு பின்னாடி விழுது, மூக்குல சதை வளருது, தொண்டையில அடினாய்ட்ஸ் வளருது. இதனால நம்ம சுவாச குழாயில பிளாக்கேஜ் ஏற்படும். ஸோ நீங்க நார்மலா காத்து இழுத்து விடுறதை விட பிளாக்ட் ஏர்வேல எப்படி காத்து போயிட்டு வரும். ஸோ அப்போ அந்த கஷ்டம் வருது. இதனாலதான் உங்களுக்கு அந்த குரட்டை வருது. இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிற ஒரு இஎன்டி ஒப்பீனியனும் வாங்கிட்டு, ஒரு தேவைப்பட்ட ஒரு நேசல் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பல்மனாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. பல்மனாலஜிஸ்ட் ஒரு ஸ்லீப் ஸ்டடி பண்ணுவோம். நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு எத்தனை தடவை ஆக்சிஜன் குறையுது, எத்தனை தடவை நீங்க தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் பேப் தெரப்பி, சிபேப் மிஷின் வச்சு அந்த குரட்டை நோயை நம்ம சரி பண்ணுவோம். இதே நீங்க ரொம்ப நாள் கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் லைக் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதுக்கான காரணமும் இதுவா இருக்கலாம். இதுல காமனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ், பகல்லையே தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நைட் அவங்களுக்கு சரியா தூக்கம் வந்திருக்காது. பிளஸ் ஒரு டே டைம்ல அவங்க டிவி பார்த்துட்டே தூங்குறது, கார் ஓட்டிகிட்டே நிறைய பேர் தூங்குவாங்க. இதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவா இருக்கும். ஆனா நிறைய பேர் இது பத்தி விழிப்புணர்வு இல்லாததுனால அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலியமா இதை பத்தி தெரிஞ்சவங்க கைண்ட்லி விசிட் நியர்பை பல்மனாலஜிஸ்ட். இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வைத்தியம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய நோய்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, வெயில் காலத்துல நிறைய நம்ம ஏசி யூஸ் பண்றோம் சார். அந்த ஏசியால நம்ம நுரையீரல் ஏதாவது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? ஆஸ் சச் ஏசினால எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை. பட் ஏசி நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணாதப்போ அதுல இருக்கிற ஃபில்டர்ஸ்ல டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறப்போ அந்த டஸ்ட்டை நம்ம இன்ஹேல் பண்றப்போ நம்ம ஏர்வேவை போய் ட்ரிகர் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி அதனால உங்களுக்கு வீசிங் இதெல்லாம் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே லாங் டேர்மா இந்த ஏசி கிளீன் பண்ணாம இந்த தண்ணி ஒழுவி அந்த இடத்துல ஒரு ஃபங்கல் மோல்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுனால அதை பீட் பண்றப்ப நம்ம லங்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நம்ம ட்ரிகர்ஸ்ல அவாய்ட் பண்ணோம்னா ஏசி அவாய்ட் பண்றது கொஞ்சம் பெட்டர். இன்னும் மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ நைட் தூங்குறப்போ வாயை ஓபன் பண்ணி தூங்குறவங்களுக்கு காமனா இந்த ஏர்வே ட்ரை ஆயிடும் இந்த ஏசி போடுறவங்களுக்கு. ஸோ அப்ப இந்த ட்ரைனஸ்னால உங்களுக்கு ஏர்வே இன்ஃபெக்ஷன்ஸ், ஏர்வே மூச்சு திணறல், சுவாச குழாய் அடைப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால ஒரு அண்டர்லைங் சிஓபிடி, அண்டர்லைங் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு இது ஒரு ட்ரிகரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் சச் ஏசினால எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களுடைய பதில் ரொம்ப கிளியரா இருந்தது. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா,
ஆஸ்துமா வந்துட்டு ஒரு தீராத நோய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அதை தீர்க்க ஏதாவது வழிகள் உண்டா, இல்லைன்னா காரணம் ஏதாவது? ஆஸ்துமாக்குன்றது பர்மனன்ட் கியூர் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரீட்டபிள் டிசீஸ். இதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். உங்களுக்கான ஆஸ்துமா ட்ரிகர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஸ்ட் எக்ஸ்போஷர், இந்த ஏசி எக்ஸ்போஷர் நம்ம பேசின மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணும். இந்த ட்ரிகர்ஸ் நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போறப்போ ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம், பெட்ஷீட்ஸ் ரெகுலராக சேஞ்ச் பண்றது, ஏசி வெண்ட் ஃபேன் வெண்ட் ரெகுலராக க்ளீன் பண்றது, இன்னேலரை ரெகுலராக யூஸ் பண்றது, இதெல்லாம் பண்றதுனால நம்ம இந்த ஆஸ்துமா டிசீஸை கண்ட்ரோல்ல வைக்க முடியுமே தவிர்த்து இதை கம்ப்ளீட்டா கியூருங்கிறத நம்ம பண்ண முடியாது. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, லங் கேன்சர்னா என்ன டாக்டர், அதோட அறிகுறிகள் என்ன? லங் கேன்சருங்கிறது மற்ற உறுப்புகள் வர்ற புற்றுநோய் மாதிரி தான் இது ஒரு புற்றுநோய். இதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பல், சளியில ரத்தம், என்ன காரணனே தெரியாம வெயிட் லாஸ், என்ன காரணனே தெரியாம பசியின்மை, இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். மற்றபடி மற்ற டாக்டர்ஸ் கிட்ட இருந்து ரெஃபர் ஆகிற பேஷண்ட்ஸ் என்னன்னு வருவாங்கன்னா, ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு சிடி ஸ்கேனோ ஒரு பெட் ஸ்கேனோ எடுத்து மற்ற உறுப்புகள் இருக்கிற கேன்சர் இந்த இடத்துக்கும் பரவி இருக்கு டாக்டர், இதனால லங்ஸ்ல தண்ணி சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு ரெஃபர் ஆகி வருவாங்க. இந்த கேன்சர் என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பயாப்சி எடுப்போம். ஒன்று பிராங்கோஸ்கோபி வழியா இல்லை சிடி மூலியமா பயாப்சி எடுத்து அதை டெஸ்ட் காமிச்சு, இதுலயே புற்றுநோய்க்கான பல விதமான புற்றுநோய் இருக்கு, பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோதெரப்பி, ரேடியோதெரப்பி, ரேடியேஷன், இது மூலியமாவும் நம்ம இந்த புற்றுநோயை ட்ரீட் பண்ண முடியும். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும்தான் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஸ்மோக்கர்ஸ்க்குமே கேன்சர் வருது, அதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? ஸ்மோக்கர்ஸ் மட்டும் ஸ்மோக்கிங்னால கேன்சர் வருது நம்ம ஏர்லியரா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர், ஒரு பொல்யூஷன், இண்டோர் ஏர் பொல்யூஷன், இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ்க்கு லங் ஒரு பயோமாஸ் எக்ஸ்போஷர் ஃபீமேல்ல இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால லங்கோட பேரண்ட் கைமால கார்சினோஜன்ஸ் இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகிறதுனால கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மோக்கிங் மட்டும்தான் ஒரே காரணம் இல்லை. நவ் டியூ டு வேரியஸ் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நவ் ஆல்சோ நான் ஸ்மோக்கர்ஸ்லயும் கேன்சர் ரொம்ப காமனாகவே வந்துட்டு இருக்கு. இதுக்கான டயக்னோசிஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், பயாப்சி எடுத்து என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன விதமான கேன்சர் தெரியும். அதுக்கான ஏர்லி சைன்ஸ் நம்ம ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி சிம்டம்ஸ் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க நுரையீரல் மருத்துவரையோ உள்ள பொது மருத்துவரையோ உடனே அணுகும். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஸ்மோக்கர்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கேன்சர் வராம இருக்கிறதுக்கான ஸ்கிரீனிங் என்ன சார் சஜஸ்ட் பண்றீங்க? மோஸ்ட் காமன் ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், நார்மலாக உங்க லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்மோக்கர்ஸ் கிரானிக்கா இருக்கிறவங்க ஒரு சிஓபிடி பிக்சரோட இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இன்னேலர்ஸ்லாம் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு கிரானிக்கா ஒரு ஃபாலோஅப்ல வச்சுப்போம். பட் எக்ஸ் ஸ்மோக்கர், ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணவங்க, இவங்களும் ஒரு காமனான ஸ்கிரீனிங் மெத்தட் யூஸ் பண்றது வெரி மச் பெட்டர். ஒரு சாதா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஒரு சாதாரண செஸ்ட் எக்ஸ்ரே, தேவைப்பட்ட ஒரு கிரானிக் பேக் இயர்ஸ் இருக்கிறவங்க, அதாவது ஸ்மோக்கிங் ஒரு நம்பர் ஆஃப் சிகரெட்ஸ் பெர் டே எடுக்கிறவங்க அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கிரேட்டர் தென் 10 பேக் இயர்ஸ் இருக்கிறவங்க ஒரு லோ டோஸ் சிடி ஸ்கேன் எடுத்து இயர்லி ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டா ரொம்பவே பெட்டர். அண்ட் இது ஒரு ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அது இல்லாம ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் இருக்கு, இல்ல டாக்டர் எங்க ஃபேமிலிலேயே நிறைய பேருக்கு புற்றுநோய் இருக்கு, நிறைய பேருக்கு லங் கேன்சர் இருக்கு, அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்களுக்கு இந்த இயர்லி ஆனுவல் சிடி ஸ்கிரீனிங் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். நுரையீரல் வேக்சினேஷனுக்கான உங்களுடைய கருத்து என்ன சார்? வேக்சினேஷனுங்கிறது குழந்தைல இருந்து அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம போடுறோம். இது எதுனா ஒரு தடுப்பூசி. காமனா நம்ம கொரோனா காலத்துல எல்லாருமே ஒரு தடுப்பூசி போட்டிருப்பீங்க, அதுவும் ஒரு லங் இன்ஃபெக்ஷனுக்கான தடுப்பூசின்னு நம்ம வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி லங் இன்ஃபெக்ஷன் வருதோ, எல்டர்ஸ்க்கும் ஆஸ் தி ஏஜ் அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான், அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே அதிகமாக சான்சஸ் இருக்கு. காமனான என்வாயர்மெண்ட்ல இருக்கிற வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஈஸியா நம்ம எஃபெக்ட் பண்ணி மூச்சு திணறல், இரும்பல், சளி, தேவைப்பட்ட வென்டிலேட்டர் வரைக்கும் கூட கொண்டு போற வாய்ப்புகள் இருக்கு. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் நம்ம வேக்சினேஷன் சஜஸ்ட் பண்றோம். என்னன்னா காமனான வேக்சின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ளூ சீசன் வரும், ஒரு செப்டம்பர்ல இருந்து ஜூலைல இருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் ஃப்ளூ சீசன் நம்ம காமனா சொல்றோம். அப்ப வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சா வேக்சின் இது போட்டுக்கிறது சஜஸ்டட். above 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், கிரானிக் லங் பேஷண்ட்ஸ், ஒரு கிட்னி பேஷண்ட்ஸ், இவங்களுக்குலாம் வந்து நியூமோகாக்கல் வேக்சின், புதுசா நியூமோகாக்கல் PCV20 வந்திருக்கு, இந்த வேக்சின் நம்ம சஜஸ்ட் பண்றோம். மற்றபடி ஷிங்கிள்ஸ், ஒரு சிஓபிடி பேஷண்ட் ஷிகல்லா, இதனால நிறைய பேர் உயிர் இழந்தும் இருக்காங்க. ஷிகல்லாங்கிறது மக்களுக்கு ரொம்பவே கம்மியாக தெரிஞ்ச வேக்சின். இந்த ஷிங்கிள்ஸ் வேக்சின் போட்டுக்கிறதும் ஒரு பெட்டர். ஸோ காமனாக நான் சஜஸ்ட் பண்றது இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின், இயர்லி நியூமோகாக்கல் வேக்சின் அண்ட் ஷிங்கிள்ஸ்க்கான வேக்சின். நம்ம ரெக்கரண்டான லங் இன்ஃபெக்ஷனை எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணலாம்?
லங் இன்ஃபெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், காத்துல இருந்து மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு ஏர் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகிற இன்ஃபெக்ஷன்ஸாக தான் ரொம்ப காமனாக இருக்கும். இது நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு காமனாக ஒரு வெளில போகிறப்ப எப்பயுமே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது, குட் ஹேண்ட் ஹைஜீன். நம்ம கோவிட் காலத்தில் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த ஹேண்ட் சானிடைசேஷன் மெத்தட் நல்லா யூஸ் பண்ணுறதுனால, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறதுனால, ரெகுலர் எக்ஸசைஸ், தேவைப்பட்ட ஒரு யோகா, இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி, இது மூலியமா உங்கள் லங்ஸோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி தேவைப்பட்ட ஒரு மியூக்கஸ் கிளியரன்ஸ் டெக்னிக், போஸ்டரல் ட்ரைனேஜ், இதெல்லாம் பண்றதுல ரெக்கரண்ட் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் தேவைப்பட்டால் உங்க லங் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல நல்லாவே இருக்கு. அண்ட் ரெகுலர் வேக்சினேஷன், as I said before, வேக்சினேஷன் போடுறதுனாலையும் லங் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு நிறையவே இருக்கு. ரெக்கரண்டா லங் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இதை நம்ம தடுக்கலாம். லங்ஸ்க்கான எக்ஸசைஸ் என்ன சார் பண்ணலாம்? காமனான எக்ஸசைஸ் ஒரு யோகா, ஒரு டீப் பிரீதிங் எக்ஸசைஸ், அந்த பால் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்பைரோமெட்ரி, இது ஊதுறதுனால நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்க நார்மலா வாக் பண்ணாலே மோர் தென் இனஃப். வீக்லி ஒரு 150 மினிட்ஸ் வரைக்கும் வாக் பண்ணா வெரி மச் பெட்டர். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணாலே உங்க லங் ஹெல்த்தையும் உங்க ஹார்ட் ஹெல்த்தையும் ப்ரிவென்ட் பண்ற மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஸ்டடீஸ் பண்றப்போ இது பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாகவும் இருக்கு. இந்தியால இப்ப காமனான நோய் டிபின்னு சொல்றாங்க டாக்டர். அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன, அதோட அறிகுறிகள் என்ன சார்? டிபிங்கிறது இந்தியாவில் ரொம்பவே காமனான நோய். 10ல் 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா டிபி டயக்னோஸ் ஆகும். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ் இருக்கிற பேஷண்ட், ஒரு பிரெக்னென்ட் விமன், இவங்களுக்குலாம் இம்யூனிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பாடியில் ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் நெயில்ஸ் அண்ட் ஹேர் தவிர எல்லா இடத்துலையுமே டியூபர்குலோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மோஸ்ட் காமன் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி டியூபர்குலோசிஸ், லங்ஸ்ல வர டியூபர்குலோசிஸ். அதே தண்ணியா நம்ம ப்ரீவியஸா பேசின மாதிரி தண்ணி எடுத்து அதுல டிபி இருக்குன்னா அது மற்றவங்களுக்குலாம் பரவாது, அது அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாசம் ஏடிடி, ஆன்டி டியூபர்குலர் தெரப்பின்னு சொல்லுவோம். 6 மாசம் அந்த மருந்து எடுத்துட்டு கரெக்டா ஃபாலோ அப்ல இருந்தாங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பல், சளியில ரத்தம், மூச்சு திணறல் அந்த தண்ணியில சேர்ந்தவங்களுக்கு, இல்ல ஒரு லிம்ஃப் நோட் டிபின்னு சொல்லுவோம், அப்போ அவங்களுக்கு ஸ்வெல்லிங்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், அவங்களோட வெயிட்டை விட ஒரு 10% வெயிட் குறைஞ்சிட்டாங்க, அண்ட் பசி சுத்தமா எடுக்காது, இதெல்லாம் காமனான அறிகுறிகள் டிபிக்கு. இதுல எதுவா இருந்தாலும் ஒரு 2 வீக்ஸ் மேல இருந்தது அப்படின்னா உங்க டாக்டரை போய், பக்கத்துல இருக்க டாக்டரை போய் அணுகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸையும் நம்ம அட் த எண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் 6 months நம்ம பார்க்க வேண்டிய சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, அதாவது நார்மலா டிபி மருந்து கேட்காம மல்டி ட்ரக் போட வேண்டிய அவசியங்கள் வரலாம். அவங்களுக்கு 12 மாசத்துலேருந்து 18 மாசம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான தேவைகள் இருக்கலாம். அதே இல்லாம டிபி மட்டும் இல்லாம நான் டியூபர்குலர் மைக்ரோபாக்டீரியா, அது இந்த பால் சாம்பிள், ஒரு ஸ்பூட்டம் சாம்பிள்ல கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஒரு 10 to 12 months வரைக்கும் எடுக்கிறதுக்கான தேவை இருக்கலாம். இது ஒன்ஸ் டயக்னோஸ் ஆச்சு டாக்டர் எனக்கு இன்னொரு தடவை வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, லைஃப்ல எப்போ வேணா வரலாம். எப்போ வரலான்னு பார்த்தீங்கன்னா, உங்க பாடி இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்களுக்கான பொதுவான கேள்விகளுக்கு தெளிவான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஷிதா. இது மாதா தொலைக்காட்சி மற்றும் மெரிடியன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் நலம் தரும் மருத்துவம். நன்றி, வணக்கம்.